பிரியமானவர்களே, இது ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்திய தேச மக்களுக்கு விசேஷமான நாள். என்ன தெரியுமா? இது சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. 80வது சுதந்திர தினம். அப்ப விசேஷம் தானே. இந்தியா சுதந்திரம் அடைந்த 80வது வருடத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள் இது. இந்த நாள்ல எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பாவத்துல, சாபத்துல, பாவ பழக்கத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க, மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள், மந்திரவாத பில்லி சோனியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் கோடிக்கணக்கா இருக்கிறாங்க. அப்ப முழுமையா எல்லாரும் விடுதலை அடையும் போதுதான் மெய்யான விடுதலின் சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்க முடியும். அதற்காக நாம் இந்திய மக்கள் கருத்தாக ஜெபிக்கணும். பாவத்திற்கு, சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் ஜனங்கள் விடுவிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமா ஒரு விடுதலை அவங்களுக்கு உண்டாகணும் என்பதாக இன்றைக்கு கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதோடு கூட தேசத்துல இப்ப பாருங்க, காரியங்கள் எல்லாம் மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பலவிதமான கலவரங்கள், ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், ஒரு பக்கத்துல போதை வசதிகளின் பெருக்கம், இன்னொரு பக்கத்துல விலைவாசி ஏற்றம், இது மாதிரி பயங்கரமான காரியங்கள் நடக்கிறதுனால ஒரு பயம் ஏற்படுகிறது. என்னமாய் முடியுமோ, என்ன ஆகுமோ, அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு கலக்கம். ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், தேசமே அப்படின்னா தேசத்துல இருக்கிற ஜனங்களே பயப்படாதுங்க, மகிழ்ந்து களிகூறுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேசத்துல என்னன்னாலும் நடக்கலாம். உலகத்துல கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். போராட்டங்கள், கலவரங்கள், அன்பு தாழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்கும். கடைசி காலத்துல இப்படிதான் காணப்படும். ஆனா நீங்க பயப்படாதுங்க, சூழ்நிலை கண்டு பயப்படாதுங்க, நடக்கிற காரியத்தை கண்டு பயப்படாதுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. இயேசுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம்